ஆனால் இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஸோ இன்ட்ராடே கான்செப்ட்லேருந்து ஸ்லைட்லி வேரி ஆகும். அதாவது இதுலேருந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பொசிஷனலாக வந்து ஸ்விட்ச் ஆகுது. விச் மீன்ஸ் மினிமம் ஸ்விங் ட்ரேடிங்க்கான டேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமாக மாறப்போகுது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு டைம் இருக்குது. நமக்கு வந்து ஒரு மாதம் வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு மாதம் நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் கேஷ் இருக்குது. அதை நம்ம வந்து யாருக்கும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம அது எதுவும் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த பைசாவை நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அன்னைக்கு நிலைமைக்கு நம்மளால் வந்து எந்த ஸ்டாக்குள்ளே நம்ம போட்டு நம்மளால் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த நாள் தான் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்ட்ராடேயை பொறுத்தளவு எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணாதீங்க, மற்ற நாளில் ட்ரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எந்த நாளில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ், ஈவன் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆனால் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஈவன் கண்டினியூஸ் ரைசிங் இருக்கும்போது கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ அமௌண்ட் ஆஃப் கேஷை மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஃப்ரீ டைம், இதுக்கு வந்து ரொம்ப டைம் எஃபெக்டிவாக நமக்கு வந்து எடுத்துக்கணும், எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு ஸ்விங் ட்ரேடராக நீங்கள் வந்து மினிமம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸில் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி அடாப்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, பெர் வீக்குக்கு மேக்ஸிமம் 1/2 hour to 1 hour இருந்தாலே போதும். பெர் வீக்குக்கு நான் சொல்கிறது 1/2 hour to 1 hour இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஈவன் அந்த பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் டே 1 நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இல்லை சார், நான் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, சும்மா தான் இருக்க போது, அதை நான் இன்றைக்கி நிலைமைக்கு நான் எந்த ஸ்டாக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 month நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக குரோ ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கே வந்து பார்த்து வச்சுக்க முடியும். அந்த மாதிரி நாலேஜை தான் நம்ம வந்து வரப்போகிற 5 நாளில் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேஜர் விஷயம் வந்து எதாக இருக்க போகுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக பணத்தை வச்சு அவங்க என்ன கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பேங்க்கு, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்மளாம் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து மார்க்கெட்டில் 0.1% கூட கிடையாது. அந்தளவுக்கு தான் ரீட்டைலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது டெய்லி மார்க்கெட்டில். ஓகேங்களா? பட் டெய்லி மார்க்கெட் அந்தளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ thousands of crores வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின்லேருந்தும் சரி, நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் சரி, அவங்க எல்லாமே அவ்வளோ thousands of crores மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் பண்ண போய் தான் மார்க்கெட் வந்து அன்றைக்கி ரொம்ப ஹைலி எஃபெக்டிவாக ட்ரேட் ஆகுது. ஸோ சைட்வேஸு, ட்ரெண்டிங் டே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரெண்டிங் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ இவங்களாம் யாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி வந்து கண்டினியூஸ் ட்ரெண்டாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி வந்து 170 points, பேங்க் நிஃப்டி 350 அரௌண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகவே வந்து கெயின் கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஹைலி எஃபெக்டிவாக பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இன்ட்ராடே வச்சு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ சில நாட்களில் எக்ஸ்பைரி டேஸ் இல்லை நார்மல் ட்ரேடிங் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதோட டாப் டு பாட்டம் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 100 pointsலேயே வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் வந்து இல்லை, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து இல்லை, அவங்க அன்றைக்கி டெய்லி பணம் போடுற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கவனிக்க முடியும். இது வந்து பேசிக் தான். பட் இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் இன்ட்ராடே வந்து நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு நான் சொல்கிறது. பட் ஸ்விங் ட்ரேடிங்லேயே அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஆக்சுவலி இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா இன்ட்ராடே மாதிரியும் இல்லாமல், அதே மாதிரி இன்வெஸ்டிங் மாதிரியும் இல்லாமல். ஏன்னா இன்வெஸ்டிங் இட் டேக்ஸ் டைம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங்னு போயிட்டாலே நீங்கள் மோர் தென் 1 year 2 yearக்கு மேலே அந்த மணியை வந்து நீங்கள் மறந்துடணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே போக போகிறீங்க. பட் அந்த மாதிரியும் இல்லாமல், ஏன்னா இன்வெஸ்டிங்னா நீங்கள் 1 month ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 1 yearக்கு மேலே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு அமௌண்ட்டை லாக் பண்ணோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட எக்ஸசிவ் மணி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை பண்ண முடியும். இல்லைனா கையில் கிடைக்கிற thousands, hundreds தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ லம்சமாக உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில். மேஜர் ஆஃப் த மெம்பர்ஸை சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல, மேஜர் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது
இந்த மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அதாவது மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா ரொம்பவும் கம்மியாகவும் இல்லாமல், அதாவது 1 நாள் 2 நாள்லையும் இல்லாமல், 1 வருஷம் 2 வருஷத்துலையும் இல்லாமல், ஸோ ஒரு வாரத்துலேருந்து மீடியமாக 1 வாரத்துலேருந்து மேக்ஸிமம் 2 மந்த்து 3 மந்த்து அதிகபட்சமாக 6 மந்த் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸையோ இல்லை ஸ்டாக்ஸையோ ஏதோ ஒன்று ஹோல்டு பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்விங் ட்ரேடிங். அதனால தான் வந்து இதை நம்ம மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, நம்மளுடைய பென்ஷன் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நம்மளுடைய மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பெனிஸ் கூட ஷேர் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, அவங்க தான் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அமௌண்ட் எல்லாம் எடுத்து ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்டிங்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு ஒரு லெவல் ஆஃப் ஒரு 200%, 300% ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஏம் பண்ணுறீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். 4 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் கிட்ட ஆகும். ஸோ அவ்வளோ பணத்தையும் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனியில் போட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் அது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களால் வந்து அடுத்த 1 மந்தில் அல்ல அடுத்த ஒரு 10 டேஸில், அடுத்த ஒரு 2 மந்தில், அடுத்த ஒரு 3 மந்தில் இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறத உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது நீங்கள் ஏன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து போகணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அதுக்காக இன்வெஸ்டிங்கே பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இன்வெஸ்டிங் பண்ணணும். ஸோ அது எந்த அளவுக்கு பண்ணணும், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தோம். இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது எஃப்ஐஐ, டிஐஐ இதில் பார்க்குறீங்கன்னா தெரியும். ஸோ எஃப்ஐஐ, டிஐஐன்னு போட்டிருக்கோம். அது போக வந்து ஹெச்என்ஐன்னு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸ்னு போட்டிருக்கோம். ரீட்டைலர்ஸ்னால் யாருன்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ இன்க்ளூடிங் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th கேட்டகரியில் தான் வரும். ஏன் அப்படின்னா ரீட்டைலர்ஸோட கவுண்ட் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்கும். இதுவே எஃப்ஐஐ அப்படின்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 50லேருந்து 100 கம்பெனிஸ் தான் பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அதேமாதிரி டிஐஐ அப்படின்னா மேக்ஸிமம் 100க்குள்ளே தான் வந்து கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட தான் மார்க்கெட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய மோர் தென் 90% ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சொல்லிடுறேன். ஸோ டிஐஐ அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்களாம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் யார் அப்படின்னா, இப்போ டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ப்ளஸ் நம்மளுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுற கம்பெனிஸு, நம்மளுடைய பென்ஷன் ஃபண்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுற கம்பெனிஸு, பேங்க்ஸ், ரொம்ப முக்கியமாக பேங்க்ஸ். நம்ம நினைக்கிறோம் நம்ம போயிட்டு நம்மளுடைய பணத்தை வருஷத்துக்கு 6லேருந்து 7% சொல்லிட்டு எஃப்டியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அந்த பணம் ரொம்ப சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த பணம் இன்டைரக்டாக எங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, இன்டைரக்ட்னு சொல்ல முடியாது, டைரெக்டாகவே எங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட மேஜர் அமௌண்ட்டை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க. பீப்புள்ஸோட மணியை மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க்கு கம்மி பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பேங்க் பின்னாடியும் ஒவ்வொரு டீம் இருப்பாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பேங்க்கோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளோட பணத்தை எடுத்து நமக்கே லோன் கொடுப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து நமக்கே லோனாக கொடுப்பாங்க. சில பர்சன்டேஜ் ஆஃப் மணியை எடுத்து அவங்க மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க இது மார்க்கெட்டில் போட மாட்டாங்க. இது வந்து பேங்க் பண்ணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட மேஜர் ஷேர் ஹோல்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் அவங்களுக்கு மணி வந்து ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய பென்ஷன் ஃபண்ட் கம்பெனிஸ், நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம் இல்லையா, இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறோம், இயர்லி மந்த்லிலாம் நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய பணம் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவங்க மேக்ஸிமம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஏன்னா பல 1000 கோடிகளை ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி வந்து கண்டினியூஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இயர் ஆன் இயர் ஒரு கம்பெனி வந்து நிறைய பேர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து விட்ரா பண்ணுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதியிலே எக்ஸிட் ஆவாங்க. இவங்களுக்குலாம் பணம் கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு
10,000 கோடி எடுத்துகிட்டு போய் லாக் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை மினிமம் 3 மாதம் இந்த மாதிரி தான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர கண்டினியூஸாக ஒரே கம்பெனியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10,000 கோடியை 6-7 வருஷத்துக்குலாம் லாக் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10,000 crores ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற கம்பெனிகளில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருமே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அசெட் மேனேஜ்மெண்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து கிளியராக தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட் டைமாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அதை தான் நாம் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எஃப்ஐஐனா யாருன்னு பார்த்துருக்கோம், டிஐனா யாருன்னு பார்த்துருக்கோம், ரீட்டைலர்ஸ்னால் யாருன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹெச்என்ஐ அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர் கிடையாது, அதே நேரத்தில் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரும் கிடையாது. அப்போ ஒரு ஹெச்என்ஐனா யாருன்னு நம்ம சொல்லலாம்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓன் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 25 crores 30 crores அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாக தான் நம்ம வந்து ஹெச்என்ஐன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட பார்ட்டிசிபேஷன்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 20% ரிட்டர்ன் கொடுத்தது, 30% ரிட்டர்ன் கொடுத்தது, ₹1 ₹2 50 பைசா ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்என்ஐஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு பெரிய அளவில் வால்யூம் இருக்காது. அதாவது ஒரு நாளைக்கு மேக்ஸிமமே அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ஒரு நாளைக்கு உள்ளே வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது 5-10 கோடி தான் இருக்கும். பட் இந்த ஹெச்என்ஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக அந்த ஸ்டாக் வந்து பம்ப் பண்ணி ப்ரைஸ் ஏற்றுவாங்க. நான் ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன், ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போவேன்னா. ஸோ அவங்களோட வேலை மேக்ஸிமம் ஸ்மாலர் கம்பெனிஸில் தான் ஹெச்என்ஐயோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். பட் அவங்க ஸ்மாலர் கம்பெனிஸில் தான் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ்லேயும் வந்து இருப்பாங்க. பட் மேஜர் ஆஃப் த அந்த பென்னி ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டிலிட்டி எல்லாமே வந்து உருவாக்குறது பூராவே வந்து ஹெச்என்ஐ தான். ஸோ அப்போ அஸ் அ ரீட்டெய்லராக நமக்கு அகெயின்ஸ்டாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஹெச்என்ஐ, எஃப்ஐஐ, டிஐ இவங்க 3 பேருமே இருக்காங்க நம்ம ரீட்டெய்லருக்கு அகெயின்ஸ்டாக. ஏன்னா நம்மளுடைய கவுண்ட்டு தான் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரீட்டெய்லராக தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் ரீட்டெய்லர் ஆகிய நாம் ஓவர் த பீரியட் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை வந்து நம்ம மார்க்கெட் நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்க போகிறோம் இல்லையா, இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நமக்கு இது என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரியாமல் நம்ம கற்றுக்கிட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற நாலேஜை நம்மளால் வந்து இன்ட்ராடேயில் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் இன்ட்ராடேயில் கிடைக்கிற நாலேஜை நம்மளால் ஸ்விங் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்னிக்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து மெயின்லி நம்மளுடைய டெக்னிக்கை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி சைக்காலஜி பில்ட் பண்ண வரும். சைக்காலஜினா என்ன அப்படின்னா இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கீங்க, காலையில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, 9:15 or 9:30 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ வெல் ட்ரெயின்டு இன்ட்ராடே ட்ரேடருக்கு அவங்களோட சைக்காலஜி எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், அல்லது அவங்க மார்க்கெட் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் ஓவர் த பீரியட். பட் நமக்கு வந்து அது தெரியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக லாஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஈவன் நம்ம வந்து ஒரு நல்ல செட்டப்பை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த சைக்காலஜிங்கிறது எப்போ பில்ட் ஆகும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் பில்ட் ஆகும். ஏன்னா எனாஃப் டைம் உங்களுக்கு இருக்கும், என்ட்ரி எடுக்கிறதுக்கான எனாஃப் டைம் இருக்கும், எக்ஸிட்டுக்கான ஒரு டைம் இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுக்க போகிறீங்க, எங்கே எக்ஸிட் ஆக போகிறீங்க, அந்த லெவல் மார்க்கெட் அந்த லெவலுக்கு மார்க்கெட் வர வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு வந்து சைக்காலஜியாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆனவுடனே உடனே டார்கெட்டுக்கு வந்து 2வது நாளே போயிடாது. இப்போ நம்ம எதிர்பார்த்துருப்போம் அடுத்த 1 month போகுது அப்படின்னா 1 month அந்த ரேஞ்சில் முன்ன பின்ன தான் போகும். அப்போ அந்த 1 monthமே நமக்கு இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய அந்த கேண்டில்ஸோட ரியாக்ஷன்ஸ் தான் அஸ் அ ட்ரேடராக நம்ம வந்து சைக்காலஜியை வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். வித் லைவ் எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அதை. அதே மாதிரி ஒரு பேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணோம். ஸோ பேஷன்ஸ்னால் என்ன, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கும் பொழுது இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம், அடுத்த ஒரு 2 weeks 3 weeks அப்புறம் தான் இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகும், உடனே எல்லாம் போகாது அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பேஷன்ஸு. ஸோ அப்போ இது எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா ஒரு ட்ரேடிங்க்கு தேவையான மெயின் கேரக்டர்ஸை
ஸ்விங் ட்ரேடிங் வந்து கற்றுக் கொடுக்குது. இது இன்வெஸ்டிங்கில் நீங்கள் கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் தான். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியில் இன்றைக்கி வந்து 430 rupees ட்ரேட் ஆகுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 500 போகிறதுக்கு டேக்ஸ் டைம், அதாவது ஒரு 8 மாதமோ 1 வருஷமோ ஆகும். அப்போ அந்த 8 மாதமோ 1 வருஷமோ மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் திருப்பி பார்க்க மாட்டீங்க அப்படின்னா அது ஒரு மினிமல் டைம் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் 8 மாதமும் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களுடைய கவனத்தை கொண்டே வர மாட்டீங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கில் அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்திருக்கோம், அடுத்த 20 நாள் அது டார்கெட் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மினிமம் 2 days 3 days ஒன்ஸ் வந்து அது எங்கே போயிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கு திருப்பம் வருதா இல்லை டார்கெட் போகுதா அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணும்போது அது சைக்காலஜி அண்ட் பேஷன்ஸ் ரெண்டையுமே சேர்த்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடிங்க்கு தேவையான ஒரு ஹோல் கேரக்டர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். நம்ம இதில் கற்றுக்கிற விஷயத்தை வச்சுட்டு நம்மளால் ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளால் மார்க்கெட்டில் இருந்து ஒரு ப்ராஃபிட்டை ஒரு மினிமல் ரிஸ்கில் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ரிஸ்க்கே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் அந்த ரிஸ்க் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு எடுக்கிற ரிஸ்க்காக இருக்கணும். அதாவது நான் ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், என்னுடைய ரிஸ்க் இவ்வளோ தான், ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் செட்டப் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, டார்கெட் தான் போக போகுது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ட்ரேடிங்கான ஹோல் கேரக்டர். ஸோ அப்போ அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம வந்து அவாய்ட்லாம் பண்ணக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த ரிஸ்க் வந்து அஸ் அ ட்ரேடராக நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ட்ரேடிங்கோட ஹோல் மந்த்ரா. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டெப்பினேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு நம்ம இப்போ ஒரு ஈக்விட்டியாகவே எடுத்துக்கிட்டோமே நம்ம வந்து பை பண்ணி தான் நம்ம வந்து செல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து செல் பண்ணியும் பை பண்ண முடியும். அதில் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலான பை டு செல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்டு நம்மளால் ஒரு ஸ்டாக்கில் டேரெக்டாக ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்றைக்கு வேணாலும் செல் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஈவன் மறுநாள் கூட வைக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த செல் டு பை கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஹோல்டு பண்ண முடியாது. அப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடேக்காக செல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்டாக் 50 ரூபா இறங்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் என்ட்ரி இடத்துல இருந்தது நான் செல் பண்ண இடத்துல இருந்து 50 ரூபா இறங்கும்னு நினைக்கிறேன், அந்த 50 rupees அப்படிங்கிறது எனக்கு கெயின் அப்படிங்கிற இன்ட்ராடே கான்செப்டில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகலாமே தவிர ஒரு பொசிஷனல் செல் டு பை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டெரிவேட்டிவ் கேட்டகரிஸை மார்க்கெட் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து அடுத்த 1 month இறங்க போகுது, அடுத்த 2 month இறங்க போகுது, அல்ல அடுத்தது ஒரு 2 weeks 3 weeks எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த ஸ்டாக் வந்து இறங்க போகுது அப்படின்னா ஸோ மோர் தென் 2 weeks மேலே நம்ம போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து இருக்குது. அதை தாண்டி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் வந்து செல் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய ஆப்ஷன்ஸை பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சர்ஸையும் நம்ம வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மார்ஜின் தான். மார்ஜின்னா நமக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டு, அதாவது ஒரு ஸ்டாக் ஏதோ ஒரு எக்ஸ்னு ஒரு ஸ்டாக் ஐடிசின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஒரு 2 months ஃபாலோ ஆக போது நான் நினச்சி இன்றைக்கி நான் வாங்குறேன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 430 ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போ நான் வந்து 430 புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து ஒரு 2 weeks வரைக்கும் என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். பட் அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணணும். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு பதிலாக 430 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஃபியூச்சரை வந்து நான் வந்து செல் பண்ணி அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், என்ன ப்ராஃபிட் எனக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த செல் டு பை கான்செப்ட். பை டு செல் கான்செப்டில் என்ன பாசிட்டிவ்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்டாக்கை நேக்கடாகவும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் இந்த செல் டு பை ஆப்ஷன்ஸில் ஸ்டாக்ஸை டேரெக்டாக செல் டு பை ஹோல்டிங் பீரியடில் அதை வைக்க முடியாது, பட் இன்ட்ராடேக்கு வந்து வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து அதை வந்து செல் பண்ணியோ பை பண்ணியோ நம்ம வந்து ஓவர் த பீரியட் நம்மளால் வந்து ஹோல்டு பண்ண முடியும். இதுதான் இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் ரைஸ் ஆகலாம், நம்ம வந்து இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வராமலே வரலாம். பட் வந்துச்சு அப்படின்னா சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கான்னு நம்ம கேட்கும்போது நீங்கள் அதை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்னும் அன்னன்னைக்கு அந்த டவுட் அன்னன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மூவ்மெண்ட் போகும்போது ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து கிளியர் மைண்ட் செட்டில் வந்து உள்ளே போகுது. சரிங்களா? ஸோ கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா?
இன்றைக்கி நம்ம ஒரு நாலேஜ் வந்து கற்றுக்குறோம், ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து கற்றுக்குறோம். அதை வந்து எதில் அப்ளை பண்ணணும்னு நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். அது தெரியல அப்படின்னா நம்ம அதை கற்றுக்கிட்டு எந்த யூஸும் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம், அது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸு. ஏன்னா இங்கேருந்து தான் அஸ் அ டீமாக நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டோம். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணி தான் நம்ம அதை கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் ப்ரைமரி வந்து ஸ்டாக்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ். இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயத்தை, அதாவது இன்றைக்கினா வரப்போகிற 5 நாள் நம்ம கற்றுக்க போகிற விஷயத்த ஸ்டாக்ஸ் இல்லாமல் கமாடிட்டிஸ்லேயும் நம்மளால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈவன் எனக்கு மார்க்கெட்டில் டைமிங் இல்லை சார், எனக்கு பகலில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து 9:30 to 3:30 பார்க்க முடியல. அதுவே ஒரு சாயங்காலம் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock மேலே எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் வச்சு நான் எதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கமாடிட்டினா கோல்டு, சில்வரு, நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயிலு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ நமக்கு டைம் தான் இங்கே பிரச்சனை அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது ஏற்கனவே கொடுக்குது. ஸோ நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜை ஈவன் நம்ம பிஸி பர்சனாக இருக்கோம் அப்படின்னா ஸோ கமாடிட்டியையும் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. அதே மாதிரி கரன்சி ட்ரேடிங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கரன்சி ட்ரேடிங்லாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க மீன்ஸ் அதை வந்து அதை ட்ரேட் பண்ணுற போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்ட நாலேஜும் அன்றைக்கி வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ட்ரோ தான் அது, ஓகேங்களா. ஸோ கரன்சி ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய நம்மளுடைய இண்டிகேட்டரை பர்ச்சேஸ் பண்ண நம்பர்களாகட்டும், இல்லை வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய கான்செப்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஃபாரெக்ஸ்லேயே நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா 24/7 வந்து ரன் ஆகுது. 24/7 அப்படின்னா ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் வந்து காலையில் 9:15 ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 3:30 வந்து ஷட் டவுன் ஆகிடுது. பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படி இல்லை, ஏர்லி மார்னிங் திங்கக்கிழமை ஒரு மண்டே ஒரு 2 to 3 o'clock அது ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ அப்படியே கண்டினியூஸாக டே அண்ட் நைட் கண்டினியூஸாக வந்து ஃப்ரைடே மிட் நைட் வரைக்கும் நமக்கு வந்து அந்த கண்டினியூஸ் மார்க்கெட் டைமிங் வந்து இருக்குது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஆல் ஓவர் த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து அதில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அதுலேயே வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க, பொசிஷனல் பண்ணுவாங்க, அதுலேயே நிறைய பேர் இன்வெஸ்ட் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸோட அமௌண்ட் வந்து இன்ஜெக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த 5 நாளுமே வந்து 24/7 உங்களுக்கு அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான 24/5 உங்களுக்கு வந்து அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம இப்போ பகலில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, ஈவினிங் வந்து ஒரு 2 to 3 hours நம்ம கிடைக்குது, இல்லை 1 hour கிடைக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம போய்ட்டு ஃபாரெக்ஸில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, இல்லை 9 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 5 to 5:30 ஏர்லியராக வேக்கப் ஆகிடுறாங்க. ஸோ கோல்டில் ட்ரேட் பண்ணுறாங்க, கரன்சிஸில் அதாவது ஈரோ, ஜிபிபி இந்த மாதிரி நிறைய கரன்சிஸில் வந்து பேரில் ட்ரேட் பண்ணிவிட்டு காலையில் நான் ஒரு $50 எடுக்கிறேன் சார், $100 எடுக்கிறேன் சார், அந்த வாரத்துக்கான சம்பளத்தை என்னால் வந்து சிம்பிளாக அந்த நாளே காலையில் எடுக்க முடியுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக ஜாபுக்கு போகிறாங்க வித்து நம்மளுடைய செட்டப்போட தான், ஓகேங்களா. ஸோ நேக்கடாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு செட்டப்போட ட்ரேட் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி கற்றுக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளால் ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸ் அண்ட் கரன்சிஸ் இதுலேயுமே வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்குறோம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இண்டெக்ஸ்னால் என்ன? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அதர் இண்டெக்ஸஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து இருக்குது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா இண்டெக்ஸ்லையும் ட்ரேட் பண்ண முடியும், எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். கான்செப்ட் ஒன்று தான், ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று தான். பட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது இவ்வளோத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய கன்வீனியன்ஸ். இப்போ நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸில் மட்டும் பண்ணாலே போதும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் நிறைய வேணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸில் மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அது போக அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட டைப் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட டைப். ஏன்னா இது தெரியாமல் நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் 2 டைப் இருக்குது. ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டைப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பை தான் ஆக போகுது அப்படின்னா எல்லாருமே பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். அப்போ யாராவது செல் பண்ணால் தானே பை பண்ண முடியும். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆஃப் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஏற போகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர் ஆகிய நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் இறங்க போகுதுன்னு நினைப்பீங்க. அப்படி தான் நினைக்கணும். அப்படி நினச்சா தான் மார்க்கெட் வந்து ஆப்ரேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் இருக்கிற மாதிரி இன்னொரு ட்ரேடரோட மைண்ட் செட் வந்து இருக்காது. ஈவன்
அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருக்கட்டும் இல்லை ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கட்டும், அந்த மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்பாலிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த 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 எண்ணங்கள் தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, ஷார்ட் டேர்மில் கம்ப்ளீட் இன்ட்ராடே மட்டுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இன்வெட்டிவ்னு எதாவது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். அதுலேயுமே வந்து மினிமம் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்ன டே, ஒன் டே, இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5 டேஸில் எனக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போகுது, ஏதோ ஒரு ரிட்டர்ன் 5% 10% ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, அந்த 5 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் 6 மந்த் அப்படின்னா, இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு ஆஃபீஸ் கோயராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும், அதாவது 20-30 ஷேர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட அந்த ஒர்க் ரொட்டீனுக்கு அந்த 20 ஷேரையும் அவங்களால வந்து வாஷ் பண்ண முடியாது, அது பாசிபிள் கிடையாது. டெய்லி அவங்க திறந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதுக்கான நேரமாக அவங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, நச்சுன்னு ஒரு 4 ஸ்டாக்கு கரெக்டான இடத்துல வந்து பிக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சரியான ரிஸ்க் ரிவார்டோட தான். ஓகேங்களா? பிளைண்டாக போக மாட்டாங்க, சரியான ரிஸ்க் ரிவார்டு. அந்த ரிஸ்க் ரிவார்டோட போயிட்டு அந்த 4 ஸ்டாக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரேடர் ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா, அந்த 4 ஸ்டாக்லையும் டைவர்சிஃபை பண்ணி கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நீட் இருக்காது. எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ % வந்து நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த நீடு அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 2-3 தான் அவங்க ட்ரேடே பண்ணுவாங்க. இதை நான் யார்கிட்டேருந்து நிறைய பேரை பார்க்குறேன் அப்படின்னா, ரிட்டையர்டு பர்சன்ஸ்ட்டு வந்து நிறைய பேரை பார்க்குறேன். பட் ஏஜ் கம்மியாக என்ன பண்ணுறோம், ஒரு 30-40 ப்ளஸில் இருக்கிறவங்க 50 ப்ளஸில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 6 மந்த் வரைக்கும் அவங்களால வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை வச்சு மினிமம் 5 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு மேலே அவங்களால வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. அதுக்கான செட்டப்பை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரியை கொடுக்க போகிறோம். ஸோ இருந்தாலும் அந்த மெத்தடாலஜி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 5 டேஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த டேர்ம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சால் தானே அந்த ஸ்டாக்கை பிக் பண்ண முடியும். ஸோ இதுதான். இதுவே லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஸ்டாக் அப்படிங்கிறது இப்போ நான் இங்கே காட்டுறேன். இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்பவும் அக்ரெசிவாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை வந்து இதுதான் 1120 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஐஆர்சிடிசி அப்படிங்கிறது இங்கே ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போது இந்த ஸ்டாக் வந்து நமக்கு தெரியும், ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றின பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம கண்டினியூஸாக ட்ரேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது டிஃபால்ட்டாகவே வந்துடும். சரிங்களா? மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸு இதை படிக்க இல்லை வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மார்க்கெட்டை பங்குச்சந்தையை பற்றின தமிழ் நியூஸை வந்து நம்ம கண்டினியூஸாக படித்தாலே நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்ஸை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ டவுனில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னா அரௌண்ட் ஒரு 35%க்கு கீழே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகுது. நமக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவும் சிறந்த ஸ்டாக். ஏன்னா இந்தியாவில் இந்த கம்பெனிக்கு வந்து ஆப்பனன்ட் கம்பெனி அப்படிங்கிறது யாரும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா மோனோபோலி தான் இதுக்கு ஆப்பனன்ட் கம்பெனின்னு யாரும் கிடையாது, இதுக்கு காம்படிட்டரும் இந்தியாவில் வந்து கிடையாது. அப்போ என்ன ஆகுனா, இந்தியாவில் ஒன் அண்ட் ஒன்லி சர்வீஸ் ரயில்வே சர்வீஸ் கொடுக்குறது இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான், ஐஆர்சிடிசி மட்டும்தான். கேட்ரிங் இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டூரிசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹைக்கு போயே ஆகும் அப்படின்னா நம்ம இதை வந்து அனலைஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு நாலேஜபிளாக பண்ணுறோம். இப்போ நமக்கு டெக்னிக்கல் எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த 35% என்றைக்காவது ஒரு நாள் இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆல் டைம் ஹைக்கு போயே ஆகும். இப்போ நம்ம வந்து நேக்கடாக எடுக்கிறோம். நேக்கடானா எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் க்ரோத்தை வச்சு நம்ம ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்டரை வச்சு இல்லை கிடைக்கக்கூடிய நியூஸ் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், மேபி 2 வருஷம் கூட ஆகலாம். இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து இறங்கியிருக்கு 2024 இருந்து
இங்கே வந்து இறங்கியிருக்கு. எவ்வளோ நாள் ஆயிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 524 நாள். அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 years, நியர்லி 1.5 years வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு. அப்போ இந்த ஸ்டாக் ஏறணுன்னாலும் அந்த மாதிரி டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துரும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாக் இறங்குதோ அதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக எடுத்துக்குமே தவிர சீக்கிரமாலாம் ஏறாது. ரொம்ப ஒரு 10 ஸ்டாக் இருந்ததுன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் தான் அக்ரெசிவாக ஏறுமே தவிர மற்ற ஸ்டாக்லாம் வந்து ரொம்பவும் ஸ்லோவாக தான் ஏறும். அப்போ இந்த ஸ்டாக் வந்து இறங்குறதுக்கு 550 நாள், 1.5 வருஷம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஆல் டைம் ஹையில் இங்கேருந்து ஏறுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 1.5 வருஷம் அப்படிங்கிறது கம்மியாக எடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் நாலேஜபிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் எடுப்போம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்விங் ட்ரேடிங். இல்லை சார் எனக்கு வந்து நாலேஜே கிடையாது அப்படின்னா மோர் தென் 1 yearக்கு மேலே ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஒரு அனாலிசிஸும் இல்லாமல் எடுக்கிறீங்கன்னா அது வந்து இன்வெஸ்டிங்கில் போயிடும். ஏன்னா இன்வெஸ்டிங்கை பொறுத்தளவு நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்குவீங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 700 ரூபா வரும்போது திருப்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்லேயும் வரும். பட் ரேராக தான் வந்து நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 30 நாளோ 60 நாளோ 90 நாளோ அந்த நாளோட முடிவில் நம்ம வந்து இத்தனை % இந்த ஸ்டாக்கில் வந்து கெயின் பண்ணியிருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட டைப்பு. அப்போ எனக்கு ஒரு பணம் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அந்த பணம் வந்து எனக்கு தேவையில்லை, 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் தேவை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே ஐஆர்சிடிசி வந்து எடுத்துக்கிறேன். டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நான் இங்கே வந்து எனக்கு கிடச்சிச்சு, இந்த ஸ்டாக் இங்கேருந்து இனிமேல் மேலே தான் போகுது, ஆனால் அது எவ்வளோ தெரியாது அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் தான் ஹைலி பொட்டென்ஷியல், லாஸ்ட்டு ஹை வரைக்கும் தான் அது போகும் அப்படின்னா இதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் டைம் 1.5 years இருக்கலாம், 2 years இருக்கலாம். அப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து எந்த நாலேஜும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ட்ரேட் ஆகுதுன்னா அப்போ நமக்கு வந்து இங்கேருந்து இங்கே என்ன கெயின் கிடச்சிருக்கோ, இங்கேருந்து இங்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 37% வந்து கெயின் கிடச்சிருக்கு அப்படின்னா அது போதுன்னு எக்ஸிட் ஆகிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து இங்கே எக்ஸாக்டாக ஒரு செட்டப்போடு போகும்போது உங்களால் வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ஏரியா போகும்போது எவ்வளோ நாள் ஆகும், இந்த ஏரியா போகும்போது எவ்வளோ நாள் ஆகும், இல்லை இங்கே போகும்போது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்த விஷயங்களை வச்சு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை வரக்கூடிய 4 நாள் கிளாஸஸ் வந்து ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ டைப் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன. ஏன்னா இது தெரியாமல் நம்ம ஒரு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணவும் கூடாது. ஓகேங்களா, அப்போ மினிமம் ஷார்ட் டேர்ம்னா 5 நாள்லேருந்து 6 மாதத்து வரைக்கும் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங். 6 மாதத்துக்கு மேலே 1 வருஷத்துக்குள்ளே பண்ணுறது லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அது பொசிஷனல் ஆர் இன்வெஸ்டிங்னு வந்துடும். அதாவது கணக்கு இல்லாமல் போயிடும். 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பணத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பேங்க்கில் ஒரு எஃப்டி போடுறதோ இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கோல்டு சில்வரில் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சு இன்வெஸ்ட் பண்ணுற கணக்கு தான் அது 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது. அப்போ வந்து அது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வராது. மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் ஸ்விங்குக்கு போகாமல் வேறு ஏதாவது இன்வெஸ்டிங் பர்பஸில் போயிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயருக்குள்ளே அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடியே ஏர்லியராக ப்ரெடிக்ட் பண்ணி போகிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா, அது 1 இயருங்கிறது ரொம்பவே அதிகம் நான் என்னோடய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ஸோ அதே மாதிரி ரொம்ப இன்றைக்கான முக்கியமான டாபிக் அப்படின்னா இதுதான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து இதை வந்து நான் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட அப்சர்வேஷன் வந்து லாஸ்ட் 1 இயராக ரொம்பவும் கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். அதாவது இந்த ஒரு செட்டப்பை நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கோம். சிலபஸில் கொடுத்து 1 இயர் ஆக போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த செட்டப் அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்களுக்கு இதை நம்ம கொடுக்கல, ஏன்னா அதை வந்து நம்ம அப்ளை பண்ணல. இதை வந்து லாஸ்ட் டிசம்பரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டிசம்பர்லேருந்து அடுத்து ஒவ்வொரு மந்த்தும் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இந்த சிலபஸ் நம்ம கொடுக்கும்போது இதை அப்ளை பண்ண ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை ப்ளஸ் அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலு மாறினதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். நிறைய பேரோட ஃபீட்பேக் கூட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அசெட் அலோகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர் இல்லைனா ஒரு இன்வெஸ்டர் 2 பேர் யாரானா இருக்கலாம். இல்லை சார் நான் ட்ரேடர் என்னோடய ஃபண்ட் அலோகேஷன் இப்படி தான் இருக்கணுமா, இல்லை சார் நான் ஒரு இன்வெஸ்டர் என்னோடய ஃபண்ட் அலோகேஷன் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அந்த ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத தாண்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் அலோகேஷனை வச்சுக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கான விஷயத்தை வந்து வழங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் கொடுக்காது, ஃப்ரீ ஆஃப் மைண்ட் கொடுக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ட்ரேடராக நிறைய பேருக்கு நான் ட்ரேடரான இன்வெஸ்டரானே தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அடுத்த 2 மாதத்தில் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது போலன்னா அப்படியே வந்து 2 வருஷத்துக்கு அந்த ஸ்டாக் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது என்ன மாதிரியான ட்ரேடிங் எனக்கு இன்னும் தெரியல. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, 2 மாதத்தில் அந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் போகும், இல்லை கீழே வந்துச்சுன்னா நான் வந்து என்னோடய லாஸை புக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு போயிட்டீங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுமே தவிர என்ட்ரி எடுத்து 30 நாளைக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மைண்ட் வந்து காமாக வச்சுக்கணும். ட்ரேடிங்கை பொறுத்தளவு அல்லது இன்வெஸ்டிங்கை பொறுத்தளவு மைண்ட் வந்து ரொம்ப காமாக வச்சுக்கணும். காமாக வச்சுக்கிறதுங்கிறது சாதாரணமாக வராது. அப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதுலேருந்து தான் நம்ம மைண்ட் வந்து காம் ஆகும். கரெக்டுங்களா? திடீர்னு இன்றைக்கி நான் ஒரு 1 லட்சத்தை லாஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காமாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது, அது பாசிபிள் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய கேபிட்டல் அங்கே மேக்ஸிமம் சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்றைக்கு நமக்கு மைண்டுக்கு தெரிய வருதோ, ஈவன் அது கம்மியான ரிட்டர்னாக இருந்தால் கூட உங்களோட மைண்ட் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கும். அது வந்து நம்ம ஓவர் 1 இயருக்கு மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இதை ஃபாலோ பண்ணி அவங்ககிட்டருந்து எடுத்த ஃபீட்பேக்லேருந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ அப்படி என்ன சார் அலோகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எல்லாருமே உங்கள் எத்தனை பேர்கிட்ட எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 1க்கு மேலே இருந்தீங்கன்னா பெட்டர், 2, 3 இருந்தாலும் பெட்டர் தான். ஆனால் நான் உங்களுக்கு மினிமமாக 2 ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ண வேண்டாம்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்ட்ராடே பண்ணணும், பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. கரெக்டான செட்டப்போட கரெக்டான மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரிஞ்சு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது உங்களை பெரிய லாஸில் தான் கொண்டு போகாது. மேபி ஒரு நாள் லாஸை வந்து நீங்கள் இன்னொரு நாளில் ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஆகி ரொம்ப சீக்கிரமே அதுலேருந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கெயின் பண்ணிடலாம். இன்ட்ராடே பொறுத்தளவு நம்ம வந்து எந்தளவுக்கு ட்ரெண்டை கேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம். இவ்வளோ தான் விஷயம் அதில். ஆனால் இன்வெஸ்டிங்கை பொறுத்தளவு அது கிடையாது. நம்ம சரியான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அடுத்த 1 வருஷம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அது இருந்து தான் ஆகணும். அப்போது நம்ம இங்கே வந்து எதை காட்டுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃபண்ட் அலோகேஷன் என்ன மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரேடிங்கையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னா, ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் அலோகேஷன் இருக்கணும். அதாவது 2 டிமேட் அக்கௌண்ட் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து ட்ரேடிங்க்கு, அதாவது ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு, ஒன்று வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. அதாவது அந்த ஒரு அக்கௌண்ட் தான் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் வச்சுக்கணும். இன்னொரு அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கணும். ஸோ ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் 2 விஷயம் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட்டில் எனக்கு அடுத்த 2 மாதத்தில் இந்த ஸ்டாக் வந்து எனக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு போகிறது ஸ்விங் ட்ரேடிங். நான் இந்த ஸ்டாக்கில் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், ஆனால் நான் இதை எக்காரணம் கொண்டு விற்க மாட்டேன், இது வந்து எனக்கு டிவிடெண்ட் கொடுக்க போகுது, இந்த ஸ்டாக்கு அடுத்த 5 வருஷத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வளரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் உள்ளே போகும்போது அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் விற்கணும், ஷார்ட் டைமில் விற்கணுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து தனியாக மெயின்டைன் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அக்கௌண்ட்டை வந்து தனியாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கான போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்டிங்க்கு தனியாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி ட்ரேடிங் அதாவது ஷார்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 2 அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் அதாவது நல்ல ட்ரேடர்ஸ் 2லேயுமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு எது நல்லா வருதுன்னு தெரிஞ்சுக்க இந்த 2 அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 மாதம், ஒரு குவார்ட்டர், அதுக்காக ஒரே வாரத்தில் போயிட்டு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் மானிட்டர் பண்ணக்கூடாது. ஒரு 3 மாதம், மினிமம் 3 மாதம், இன்றைக்கிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 3 மாதம் 2 அக்கௌண்ட்லேயும் வந்து எதில் நம்ம வந்து பெட்டராக பண்ணியிருக்கோம், எதில் லாஸஸ் கம்மியாக இருக்குது, எதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, எதில் நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த பார்த்து ஈஸியாக வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து எல்லா பேருக்கும் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து அதுலேருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து திருத்திக்கிட்டு அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருமோ அதை பண்ணுறாங்க. சில பேர் 2யுமே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அசட் அலோகேஷன் இருக்கு இல்லையா, இப்போ நான் லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு பெருசாக நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் நாலேஜ்லாம் தேவை கிடையாது. ஏன்னா இன்னையிலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நிஃப்டி இன்றைக்கி 25,000 ட்ரேட் ஆகுதுன்னா அன்றைக்கி 50,000 ட்ரேட் ஆகுதுன்னா அதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அது ஒவ்வொரு கம்பெனி ஒரு ரிசல்ட்டை கொடுத்து கண்டினியூஸாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ரிசல்ட்டை பெட்டராக கொடுக்கணும்னா ஒரு கம்பெனி எதிர்பார்க்கவே தவிர, போன குவார்ட்டரை தவிர இந்த குவார்ட்டரில் நான் வந்து 25% கம்மியாக தான் ரிட்டர்ன் போஸ்ட் பண்ணணும்னு எந்த கம்பெனியுமே விரும்பாது. ஸோ அப்போ மேஜராக வந்து நிஃப்டி 50 அப்படின்னாலே இந்தியாவோட எக்கனாமியை ரெப்ரசென்ட் பண்ணுற கம்பெனிஸ் தான் இப்போயும் ட்ரேட் ஆகுது. அது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது மாறுதலுக்கு உட்படலாம். ஓகேங்களா, இன்றைக்கி இருக்கிற கம்பெனி நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி வெளியில் இருக்கிற கம்பெனி நாளைக்கு நிஃப்டி 50க்குள்ளே வரலாம், அது மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஆனால் ஓவராலாக அடுத்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து 40,000 50,000 குறைஞ்சபட்சம் அங்கே வந்து ட்ரேட் ஆக தான் போகுது.
இதை கணிக்கிறதுக்கு நமக்கு வந்து நாலேஜ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அப்படிங்கிறது மேல் நோக்கி தான் நகரமே தவிர கீழ் நோக்கி வராது. அதுவும் நம்ம 140 crore பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ரோயிங் கண்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு அப்புறம் மேலே தான் வரப்போகுது. இதுக்கு எதுக்கு இன்வெஸ்டிங் நாலேஜ்? அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி பிக் பண்ணி விட்டு 10 வருஷத்துக்கு நம்ம சும்மா இருந்தாலே அது நமக்கு வந்து 200-300% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஈவன் 10% 10 வருஷத்தில். அப்போ நமக்கு வந்து எதுக்கு நாலேஜ் தேவைப்படுதுன்னா, ஒரு ஸ்டாக் இன்றைக்கி நம்ம பிக் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் இருக்குங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்குள்ளே வருது. சரிங்களா? ஸோ ஆனால் இதை நம்ம ரெண்டையுமே பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்தாச்சு. அப்போது இன்றைக்கி உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏஜ் வந்து 40, 50, 60 ப்ளஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் மேபி இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 40 ப்ளஸில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். இப்போது அப்போ 40 +, 50 +, 60 +ல் இருக்கிறவங்க வந்து அசட் அலோகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த 60 +ல் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அவங்க வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு டேரெக்டாக மார்க்கெட்டில் போட்டு அப்புறம் அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டேஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நிறைய பேர் நம்ம பேசியிருக்கோமே, யாரோ பேச்சை கேட்டு 80 லட்சம் 1 கோடியெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனவங்களெலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் காமனான ஒரு ரூல் தான். இப்போ ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, நானும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணேன், ஒரு இன்வெஸ்டரும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இங்கே இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோவில் சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். ஒரு அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இன்னொரு அக்கௌண்ட் ட்ரேடிங்க்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரணும் இல்லையா, அதுதான். இப்போது ஒரு மாதம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10,000 20,000 மாதம் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 20,000 கொண்டு போயிட்டு ட்ரேடிங்கில் கொடுத்துடக்கூடாது. 20,000 கொண்டு போய் நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன். நான் சொல்கிறது புது அமௌண்ட்டை. ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணுவோம், இல்லை நம்மக்கிட்ட திடீர்னு ஏதோ ஒரு வருமானம் வரும் அதுலேருந்து ட்ரேட் பண்ணுவோம். அதை மொத்தமே போய் ட்ரேடிங்கில் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாத சேவிங்ஸில் அந்த மாதம் வருமானத்தில் மேக்ஸிமம் 40-50% தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து கொண்டு வரணும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ வந்து 40-50% என்ன அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம்னா நான் சொன்னேன் 10 வருஷத்துக்கும் அப்படி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் ஐஆர்சிடிசின்னு ஒரு ஸ்டாக் வந்து இப்போ லைவாகவே பார்த்தோம். அது கண்டிப்பாக இப்போ 750 ரூபா ட்ரேட் ஆகுது, 1100 ரூபா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அது வரதான் போகுது. ஆனால் அது வர்றதுக்கு நீ 7 வருஷம் ஆகும்னா 7 வருஷம் இல்லை, மேக்ஸிமம் 1 to 2 இயர்ஸில் அது வந்து வந்துடும். அந்த டெக்னிக்கலாக நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறது வரக்கூடிய கிளாஸஸில் பார்ப்போம். ஏன்னா நான் இப்போ நான் பிளைண்டாக சொன்னால் அது நிறைய பேருக்கு புரியாது. அப்போ நம்ம நாளைக்கு கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு அது எப்படி இன்னும் அடுத்த 1-2 வருஷத்துக்குள்ளே அது எப்படி மறுபடியும் ஆன் டைம் இப்போவும் அப்படிங்கிறத எப்படி நான் இன்றைக்கி சொன்னேங்கிறத அடுத்த 2-3 நாள் கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருவோம். அப்போ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மோர் தென் 1 இயருக்கு மேலே நம்ம எந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து 40-50% வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 40-50% உங்களுடைய மந்த்லி சேவிங்ஸ் அல்லது மந்த்லி நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம கற்றுக்க போகிற ஸ்விங் ட்ரேடிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 நாள்லேருந்து மேக்ஸிமம் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே கொண்டு வரக்கூடிய பணம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மந்த்லி சேவிங்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 20% தான் நீங்கள் வந்து அந்த ஸ்விங் ட்ரேடிங்கே ஒதுக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது ஆரம்ப காலகட்டங்களில். இதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கப்புறம் இது நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுடைய அக்கௌண்ட்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இதோட பர்சன்டேஜில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய சேவிங்ஸ்லேருந்து 20% வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொடக்டிவ் மெசர்ஸ் அப்படின்னா 3 to 5% ப்ரொடக்டிவ் மெசர்ஸ்னு கொடுத்துருப்போம். அப்படின்னா என்னென்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம செல்ஃபை வந்து இன்ஷூர் பண்ணியிருப்போம், நம்மளோட வெஹிக்கிள்ஸ் இன்ஷூர் பண்ணுறோம், நம்மளோட ஹோமை இன்ஷூர் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயம் இன்றைக்கி காலகட்டங்களில். எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும், ட்ராவல் ஆகுதுன்னா என்ன நடக்கும், எதுவுமே நமக்கு வந்து அன்சர்டனிட்டி தான். ஸோ ஒரு சேஃபான மைண்ட் செட்டுக்கு நமக்கு நம்ம ரிலேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் அது எசென்ஷியல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து அது தனி டாபிக், இன்சூரன்ஸ் எதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தனி டாப்பிக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷத்தில் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு நடக்கிற ஒரு அன்சர்டனிட்டி இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் கிளைம் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் சம்பாதிச்சது 1 மாதத்தில் நமக்கு வந்து போயிடும்.
ஸோ அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சும்மா நமக்கு இருக்கக்கூடிய மந்த்லி சேவிங்ஸில் மேக்ஸிமம் 3 to 5% வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மந்த்லி இன்கம் அல்லது மந்த்லி சேவிங். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் சேவிங்ஸ்லேருந்தே ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் இன்கம்லேருந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ரெண்டையுமே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ 3 to 5% வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரொடக்டிவ் மெசேஜ்க்கு நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறது எப்போயுமே சிறந்த ஒரு விஷயம். நமக்கு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட கை காசு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதுலேருந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுதான் பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னு கொடுத்துருப்பேன். ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னா ஒன்றும் கிடையாது, இன்ட்ராடே தான். இது ஏன் ஸ்பெக்குலேட்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு அது ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நிச்சயம் எல்லாம் போகுது, மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, ஒரே நாள்லேயே மார்க்கெட் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட்டோட டேரக்ஷன் வந்து மாற்றுது இல்லையா, அதை வந்து ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மந்த்லி உங்களுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். நான் சொல்கிறது ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு. அப்போ தான் சார் நான் இன்ட்ராடேவே பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒரு 6 மாதம் தான் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை சார் அப்படின்னா மேக்ஸிமம் 10,000 ரூபா தான் நீங்கள் வந்து உள்ளே 10% உள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? இது எந்த விதமான சைக்காலஜி வந்து நமக்கு பில் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள் இங்கே வந்து எது அதிகமாக லாஸ் ஆகணும் அப்படின்னா இது வந்து சேவிங்ஸில் போயிடும். ப்ரொடக்டிவ் மெசேஜ் அப்படிங்கிறது சேவிங்ஸில் போயிடும். இதில் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மோர் தென் 1 இயருக்கு மேலே போயிடும். இதுலேயும் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுது. அதாவது ட்ரேடிங் இன்வெஸ்டிங்காக வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நீங்கள் போகும்போது நாளைக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரே மாதத்தில் அந்த ஸ்டாக் 10% இறங்கி அடுத்த மாதமே அந்த ஸ்டாக் 30% ஏறினா கூட உங்களுக்கு 20% நீங்கள் நெட்டாக கெயினில் தான் இருப்பீங்க. அதனால் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷார்ட் டேர்ம் லாஸை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சேவிங்ஸ் ப்ரொடக்டிவ் மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்கான, நம்ம பார்ட்னர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான சேவிங்ஸ். அதனால் இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. அப்போது இந்த 4வது அப்புறம் 2வது விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து கவலைப்படணும். இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி நம்ம 4 நாள் நம்ம இனி வரக்கூடிய 4 நாள் ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துப்போம். எப்படி எந்த ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும், எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணணும், அது எவ்வளோ தூரம் டார்கெட் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்துருவோம். ஸோ இப்போ இது நம்ம வந்து ஒரு ரூல்ஸோடு அப்ரோச் பண்ணும்போது இதுக்கும் அதிகமாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ எதுக்கு அதிகமாக பயப்படணும்? ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், இன்ட்ராடே, இதுக்கு தான் அதிகமாக பயப்படணும். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்க்கு நீங்கள் வந்து கம்மியாக பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் ஆகும்னா 10,000 ரூபா தான் லாஸ் ஆகும். நீங்கள் லேர்ன் பண்ணுறது 10,000 ரூபா தான் லேர்ன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நவம்பர், நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய இன்கம்லேருந்து 10% தான் நீங்கள் அலோகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 10% வந்து ஒரு வாரத்தில் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 வாரத்துக்கு வந்து ஒரு வாரத்தில் பணத்தை லாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த 3 வாரத்துக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. பேசாமல் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போயிடணும். நீங்கள் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் வந்து பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எதை காட்டுதுன்னா பொறுமை இழந்துட்டீங்க, ஏதோ இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க. அதனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு 10% ஆஃப் இன்கமும் முதல் ஒரு வாரத்தில் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. அதுவே நம்ம கற்றுக் கொடுத்துரும். இப்போ போயிட்டு மறுபடியும் அடுத்த மாதத்துக்கான இன்கமை எடுத்து போடக்கூடாது. அப்போது நமக்கு மைண்டில் இருக்கும், அப்போ இந்த ஒரு வாரத்தில் நம்ம 10% இழந்துட்டோம்னா அடுத்த இன்னும் வரக்கூடிய 3 வாரம் நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அப்படின்னா எங்கெல்லாம் நம்மகிட்ட வந்தால், எங்கெல்லாம் மார்க்கெட் எப்படி வந்தால் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து மைண்டில் செட் பண்ணிப்பீங்க. ஸோ கரெக்டாக ஒரு நாளைக்கு 1 ட்ரேடு 2 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் இந்த 5 to 10% அப்படிங்கிறத உங்களுடைய ஒழுக்கத்தை அங்கே வந்து மேம்படுத்தும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் 1000 ரூபா 2000 ரூபா க்ளோஸ், நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க 4000 ரூபா ப்ராஃபிட், நெட்டாக நீங்கள் வந்து 2000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இது வந்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கே நான் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து 2000 ரூபா லாஸ் பண்ணுறேன், இமீடியட்டாக இன்னொரு ட்ரேட் எடுத்து இன்னொரு 1000 ரூபா லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நெட்டாக 3000 ரூபா. இந்த மைண்ட் எதை காட்டும் அப்படின்னா விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதையும் விட்டுருவீங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் நீங்கள் வந்து இந்த அசட் அலோகேஷனில் மெயினாக ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸாக 3 மாதம், ஸோ இனிஷியலாக வந்து மினிமம் 3 மாதம். ஏன் 3 மாதம் அப்படிங்கிறன்னா, ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து மார்க்கெட்லேருந்து நமக்கு புதுசாக கிடச்சிட்டே இருக்கும். புது கம்பெனிஸ் நமக்கு ட்ரேடிங்காக வரும். அது இன்ட்ராடேவ் ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஆப்ஷன்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட ஒவ்வொரு 3 மாதமும் நல்லாயிருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய இப்போ இந்த மாதம் நீங்கள் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் ட்ரேட் பண்ணி இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி 3 மாதமும் நீங்கள் எதில் பெட்டராக பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு 4வது மாதம்
நீங்கள் எதில் பெட்டராக பண்ணுறீங்களோ அதில் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இதை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திடலாம். அதிகப்படுத்துறீங்கன்னா இப்போ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நவம்பரில் ஒரு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அது ஜனவரி முடியும் போது நல்ல கெயினில் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வருதுன்னு அர்த்தம். இல்லை ஷார்ட் டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் நிறைய ஒரு கெயின் எடுத்துருந்தீங்க, நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு டீசெண்டான கெயின் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு அர்த்தம். இல்லை இதில் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு ஸ்பெகுலேட்டிவ் இன்கமில் வந்து ஒரு நல்ல கெயின் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது நல்லா வருதுன்னு அர்த்தம். இந்த 3 விஷயமே நீங்கள் வந்து ஒரே நாளில் எது நமக்கு நல்லா வருது நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு வந்து டைம் தேவைப்படுது. மினிமம் 3 மந்த்து இந்த ஃபண்ட் அலோகேஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது. இதில் 40-50% சொல்லியிருக்கேன்னா மினிமம் வந்து நீங்கள் 40% தான் பண்ணியாகணும். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 20,000 மார்க்கெட்டுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா ஸோ 20-40% பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு மாதம் 8,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அது உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டை கொடுக்கும். சரிங்களா? உங்களோட ஒரு 50,000 கொண்டு வரீங்க அப்படின்னா 50,000 ரூபாயில் 40% எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 20,000. ஸோ 20,000 நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய மைண்டுக்கு தெரியும், ஓகே நம்மளுடைய மேஜர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்குது, நமக்கு வந்து லாஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பயமும் இருக்காது. சரியான ட்ரேட் செட்டப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈகர்னஸ் மட்டுமே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கம்மியான இன்கம்மை தான் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் இந்த ஸ்பெகுலேட்டிவ் இன்கமில். ஸோ இந்த கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்பவும் சரியான முறையில் போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதே வரும். ஸோ எத்தனை பேருக்கு இப்போ இதில் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த 10% கொடுக்குறோன்னா 5,000 தான் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரும் ஒரு மாதத்துக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் 5,000 வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ இது இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு வருது. அப்போ இன்னும் அதிகமாக கொடுத்தாகும்பொழுது இன்னும் அதிகமான ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இங்கே போய்ட்டு நம்ம ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு வந்து செமத்தியாக ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் உங்களை வந்து இந்த ஃபண்ட் அலோகேஷன்லேருந்து உங்களுடைய சைக்காலஜி வந்து ட்ராக் பண்ண உதவுது. மினிமம் 3 மாதம் நான் சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் மேக்ஸிமம் அன்றைக்கி டிசம்பரில் நம்ம கற்றுக் கொடுத்த இந்த சிலபஸ் இந்த ஃபண்ட் அலோகேஷனை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்க நெட்டாக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 150-160% மேலே தான் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. நான் சொல்கிறது நெட்டாக கம்பைண்டாக எல்லாத்துலேயுமே சேர்ந்து. இதுவே வந்து இப்போது இல்லை சார் நான் வந்து எனக்கு இந்த ட்ரேடிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, நான் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா அது அவங்களோட விருப்பம், தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ப்ரூவான விஷயம். இப்போ ஒரு நார்மலாக நம்மளுடைய ஓவரால் பணமும் சேஃபஸ்ட்டு ஹேண்டில் இருக்குது, கம்மியான பணம் தான் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஓவர் த நைட் என்ன பண்ணிங்கன்னா இன்றைக்கி 1000 ரூபா விட்டிங்கன்னா நாளைக்கு அந்த 1000 ரூபா விடாமல் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யோசிக்க உதவுது. அது இன்ட்ராடே நீங்கள் கேஷில் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் வந்து உங்களுடைய மைண்ட் எந்தளவுக்கு காமாக பீஸ்ஃபுல்லாக டிசிஷன் மேக்கிங்க்கு ஈஸியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வரதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தே நோட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ அவங்களே சொல்கிறாங்க இந்த ஃபண்ட் அலோகேஷனை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் 6 மாதம் 7 மாதத்தில் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நல்ல க்ரோத் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம அதுலேருந்து ரிசல்ட்ஸ் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்மளுடைய டீம் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 10-20% ஒரு மந்த்லி வந்து ஏம் பண்ணுவாங்க, அது ரிட்டர்ன் வந்தோடனே புக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த மந்த்துக்கான போகும்போது அடுத்த மந்த்துக்கான ஸ்டாக் பிக்கிங் ப்ராசஸ் வந்து போயிடுவாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய 5 நாள் கிளாஸோட முடிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபண்ட் அலோகேஷன் மெத்தட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரெக்கார்டிங்ஸில் வந்துடும். ஸோ இருந்தாலும் இந்த மெத்தட்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்ட் அலோகேஷன் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல் ட்ரேடிங்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி காம்னஸ், நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்து அந்த ட்ரேட் எங்கே போக போகுது அப்படிங்கிற காம்னஸை கொடுக்கக்கூடிய செட்டப் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட் அலோகேஷன்லேருந்து தான் வருது அப்படிங்கிறது ரொம்பவும் சிம்பிளாக வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட் டே வந்து நம்ம ரொம்ப டம்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா எக்ஸஸாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து இதாகிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக ரிவைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா சில பேர் லேட்டாக இது பண்ணிங்க இல்லையா? ஸோ நார்மலாக ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா ரொம்பவும் அதிகமான நாளுங்கள் வெயிட் பண்ணாமல் ரொம்ப கம்மியான நாட்களை வந்து நம்ம ட்ரேடிங்கை சூஸ் பண்ணாமல் ஒரு இடைப்பட்ட காலங்கள் ஒரு 5 நாள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்மளுடைய எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம். பெரிய பெரிய பேங்கர்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
டிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கம்பெனிஸ் டிஏஏ கம்பெனிஸ் வெளிநாட்டிலேருந்து இயங்கிச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ, வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவங்க 2 பேர் தான் மார்க்கெட்டில் கீ பிளேயர்ஸ். மேக்ஸிமம் இவங்க 2 பேரோட செட்டப்பை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போகிறோம். ஈவன் அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய பல லட்சம் கோடிகளை வச்சு, பல ஆயிரம் கோடிகளை வச்சு ஒரு நாளில் அவங்க வந்து ஸ்கேல்பிங் மூலியமாக அவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க, ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங்கும் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த கிளாஸஸில். ஸ்விங் ட்ரேடிங் மூலியமாக நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். கேரக்டரை பில்ட் பண்ணுறது, ஒரு டெக்னிக்கை பில்ட் பண்ணுறது, ஒரு சைக்காலஜி. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் தான் நமக்கு வந்து சைக்காலஜியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அதிலேருந்து தான் கற்றுக்க போகிறோம். என்னென்ன கான்செப்ட், பை டு செல் அண்ட் செல் டு பை கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம எதுலலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கான டைம் ஃப்ரேம், ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடர்ஸோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா ட்ரேடிங்கோட டைப் தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண முடியாது, கரெக்டுங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஃபண்ட் அலோகேஷன், ஒரு ட்ரேடரோட ஃபண்ட் அலோகேஷன் எப்படி இருக்கணும், ஒரு இன்வெஸ்டரோட ஃபண்ட் அலோகேஷன் எப்படி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த